அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறியிருக்கிறார். ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும். அதுவும் தலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலையா அல்லது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலா அப்படிங்கிற ரீதியில் அது போகும் அப்படிங்கிறாரு. இந்த கருத்து எந்த அடிப்படையில் கூறப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்க? வளர்த்த கடா மார்பில் பாயும் அப்படிங்கிறது மாதிரி ரகுபதி அவர்கள் வளர்ந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு அவர் திமுகவில் சேர்ந்து மத்திய இணையமைச்சராக இருந்தார். இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு எனக்கு தெரியலை. அதாவது ஒரு ஜனநாயக கட்சி செல்வி வந்து அதிமுக வந்து ஒரு ஏழை எளியோருக்கான கட்சியாக தான் நான் பார்க்குறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த இயக்கத்தை யார் அவங்க அப்பா நாட்டில் முதலமைச்சராலாம் இருந்ததில்லை. ஆனால் அவர் இந்த இயக்கத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் வந்து இதே மாதிரி போயிடும் அப்படின்னாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்த போதும் அப்படி தான், இந்த இயக்கம் இதோடு அது அழிந்து போகும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு இயக்கத்தை ஒரு வீடு கட்டுறது தான் கஷ்டம். ஜேசிபி வச்சு அந்த வீட்டை 1 வருஷம் கட்டின வீட்டை 3 மணி நேரத்தை இடித்து கொடுத்துட்றாங்க இன்றைக்கி. அதே மாதிரி அந்த இடித்த கட்டடத்தை 2 மணி நேரத்தை அள்ளியும் கொடுத்துட்றாங்க. வெறும் தரைத்தளமாக இல்லை, வெறும் காலி இடமாக காட்டியிருக்கார். அதே மாதிரி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இதுக்கு கொண்டு போவீங்களா, அதுக்கு ஒரு யோசனை சொல்லுவீங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வளர்ந்த இடம். ஆனால் ஒரு குருவி கூட்டில் குண்டு வைக்கக்கூடாதுன்றது மாதிரி அதிமுக 2ஆ பிரியும் 3ஆ பிரியும் அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? ஆனால் உங்களில் அங்கே பிரியாமல் இருக்கிறது ஒரு ஜனநாயக கட்சியா? நீங்கள் திமுக பற்றி அதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஆகையினால இங்கே யாரிடம் நான் கேட்குறேன், கேள்வி கேட்க என்ன இருக்கு? அதனால அது குடும்ப கட்சி, அதனால அங்கே கேள்வி கேட்க முடியாது. அதனால வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஏதாவது திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அவதூற பரப்பி வர்ற மாதிரி தான் இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுவது. இல்ல அது கவலையா இருக்குமோ? அதாவது பங்காளிகள் அதிமுகவும் திமுகவும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பங்காளி அழிய போறான், இன்னொருத்தர் பாஜக எதுவும் உள்ள நுழைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால அந்த வார்த்தைகள் வருதா? அது பங்காளியும் கிடையாது, பகையாளியும் கிடையாது. அரசியல் கட்சியில் இவங்கெல்லாம் அன்னை தெரசா வாரிசுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஏதாவது நமக்கு ஏதாவது சுய லாபம் கிடைக்காதா? இவர்கள் ஒன்று வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ செல்வி ஜெயலலிதா மாதிரியோ மாநில உரிமையை காப்பாற்றுவதற்குரிய அரசியல் கட்சி இன்றைக்கு நடைபெறுகிறதா என்று கேட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதற்கு மாறாக ஒரு அரசியல் கட்சி இது 2ஆ பிரியும் 3ஆ பிரியும், நீங்கள் என்ன கிளிஜோசியம் பார்க்குறீங்களா எலிஜோசியம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு இது வேலையா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு 12 நாளில் 4 காவல் நிலைய மரணங்கள். ஆவடி, செவ்வாப்பேட்டை, விழுப்புரம், மதுரை, பாளையங்கோட்டை. இதற்கு சட்டத்துறை அமைச்சர் வாய் திறந்து பேசுவாரா? ஏன் அதற்கு மட்டும் பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை? அப்ப 12 நாளில் 4 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த துறையினுடைய வீழ்ச்சி, இதுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதை பேச மாட்டேங்கிறாங்க. சரி, உங்கள் மீது உச்ச நீதிமன்றத்தில் நீங்க சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டில் நிலுவையில் இருக்கே, அதை பத்தி திரு ரகுபதி பேசுவாரா? பேச மாட்டார். ஆகையினால அதிமுக எப்படி போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் பங்காளியும் இல்ல பகையாளியும் இல்ல. இந்த நாட்டு மக்களுக்கு அரசியல் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், அவ்வளவுதானே ஒழிய இப்ப வந்து இது போனால் பாஜக வந்து விடும். ஏங்க, மத்தியில் ஆளுகிற கட்சி இருக்குது, அந்த கட்சி இங்கே வந்தான்னா வராட்டி என்ன? 14 முறை ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார், அப்பொழுதே காங்கிரஸ் வர முடியவில்லை. 9 முறை தான் வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. இப்பொழுது பாஜக வந்து விடுமா? அவர் முதல்ல மத்தியில் பிரச்சாரத்தப்போ சொன்னது அதுதானே, அந்த குப்பை இடம் கொடுக்குது அந்த விஷ பாம்பு வந்து தங்குறதுக்கு அப்படின்னு மறைமுகமா சொன்னார்ல அதிமுகவை. அது குப்பையும் விஷப்பாம்பும் திமுக கூடாரம் தான், திமுக தான். அங்கு ஜனநாயகம் இல்லை. தாத்தா பாட்டை இது என்ன வந்து அரிஸ்டாட்டில் வந்து அவங்களுடைய அலெக்சாண்டர் அப்படி வந்து இப்படி போறதா? சாக்ரட்டிஸ் இவங்க வழி வந்தவங்களா அவங்க? ஆக இவர்கள் இன்னொரு கட்சியை பற்றி பேசுவதற்கு, நாம் தமிழரை பற்றி இவர்கள் பேசுவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஏன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க இளைஞர்கள் முழுவதும் அங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்ப ஒரு புதிய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வந்துட்டாரு. 2 பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா இருக்கிற போதே திருநாவுக்கரசு போட்டி பொதுக்குழுவை நடத்தினார். அப்ப இன்றைக்கு 2 பொதுக்குழுவை கூட்டிய போது யாருமே பொதுக்குழுவை கூட்டாத அந்த அதிமுகவில் இருப்பவர்கள் எப்படி தலைமைக்கு வர முடியும்? இதை யார் இன்னொரு கட்சி சொல்றாரு? எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் 2 பேர் இப்ப எங்க இருக்கிறாங்க?
இபிஎஸ் தலைமையில இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுகவில் தான் இருக்காங்க. அந்த பிளவு அப்படிங்கறத அவங்க 2 பேரையும் குறிப்பிட்டு தானே அவர் சொல்றாரு. ஒண்ணு தலைமை செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில அதிமுக போகும், இல்லைன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில போகும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அங்கேயே பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதை குறிப்பிட்டு சொல்றாரு. அதுதான் விஷயமா அப்ப பார்க்கப்படுகிறது. இல்ல அவர்கள் இவர்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. தானா கனியாத பழத்தை தடியெடுத்து அடித்து பழுக்க வைப்பதை போல இந்த சில மாம்பழத்துல எல்லாம் கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்கள, அந்த மாதிரி ரகுபதி அவர்கள் கல்லை வச்சு பழுக்க வைக்க பார்க்கிறாரு. அது நல்லதும் இல்லை. இதை யாருமே அந்த மாதிரி விமர்சனம் பண்ணாத போது உங்களுக்கு ஏன் அக்கறை? இது உங்க கட்சியை பாருங்களேன். சிறைச்சாலையில் இத்தனை பேர் சாகுறாங்க. காவல் நிலைய மரணத்தை பத்தி ரகுபதி பேசுவாரா? பேச மாட்டேங்கிறீங்களே. அதை திறந்து முதல் பேசுங்கள். உங்கள் ஆட்சியை சரி செய்யுங்க, பிறகு எதிர்க்கட்சியை நீங்கள் விமர்சனம் செய்யுங்க. சரி, கோலப்பன் அவர்கள்ட்ட